நான் டென்டிஸ்ட் டாக்டர் நிர்மல். சின்ன குழந்தைகளை ப்ரஷிங் பழக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைக்கு ப்ரஷிங் சொல்லி கொடுத்தோன்னு சொல்கிறேன். அவனுக்கு 8th மந்தில் தான் ஃபஸ்ட்டு பல்லு வந்தது. அதுக்கு முன்னாடி 6 மந்த்ல இருந்தே நாங்கள் கம் மசாஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு பல்லு வந்ததுக்கப்புறம் ஃபிங்கர் ப்ரஷ் யூஸ் பண்ணி அவனுக்கு ப்ரஷிங் பண்ணிவிட்டோம். 8th மந்தில் எது வாயில் கிடைச்சாலும் கடிப்பாங்க. அதனால இந்த ஃபிங்கர் ப்ரஷ் வச்சு க்ளீனிங் பண்ணுறது அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 வயசில் ஃபஸ்ட்டு கடவாப்பல்லு வந்ததும் நாங்கள் கிட்ஸோட டூத் ப்ரஷ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, ப்ரஷ் பண்ண விடவே இல்லை. அதனால நாங்கள் சோனிக் டூத் ப்ரஷ் ட்ரை பண்ணோம். அதுவுமே அவனுக்கு பிடிக்கல. ப்ரஷிங் புரிய வைக்கிறதுக்காக நாங்கள் ரைம்ஸ் காமிச்சிட்டோம். பேரண்ட்ஸ் எப்படி மார்னிங் நைட் எப்படி ப்ரஷ் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டோம். ஆனாலும் அவனுக்கு ப்ரஷிங் பிடிக்கல. ரொம்ப அடம் பிடிச்சு அழுவாங்க. ஆனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணலை. டெய்லியும் ப்ரஷ் பண்ணி விட்டாங்க. ஒருத்தங்க மடியில் படுக்க வச்ச கை நல்லா ஹோல்ட் பண்ணி இன்னொருத்தங்க ப்ரஷ் பண்ணி விடுவாங்க. அப்படி நாங்கள் டெய்லியும் ப்ரஷ் பண்ணி விட்டோம். ஒரு நாள் கூடி ஸ்கிப் பண்ணலை. ஒரு 2 வயசு ஆனதும் டூத் பேஸ்ட் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதோடைய ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த ஃப்ளேவருக்காகவே அவன் ப்ரஷிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரஷிங் கொஞ்சம் ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட் கொஞ்சம் முழுங்குவாங்க. அதுக்கப்புறம் துப்புறதுக்கு பழகிட்டோம். 2.5 வயசு வரைக்கும் நைட்டு மட்டும்தான் நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் தான் மார்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு. மார்னிங் அண்ட் நைட் 2 வேளைக்குமே அவன் கரெக்டாக ப்ரஷ் பண்ணிவிடுவோம். 2 பாயிண்ட்ஸ் தான் கரெக்டாக நீங்கள் ப்ரஷிங் ஆரம்பிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பல்லு வந்ததுலேருந்தே ப்ரஷிங் ஆரம்பிக்கணும். குழந்தைகள் எவ்வளோ அழுதாலோ அடம் பிடிச்சாலும் ப்ரஷிங் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இடையில ஸ்டாப் பண்ணால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.